அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளுடைய உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை கடந்த மாதம் வெளியிட்டாங்க. மார்ச் மாதம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த உதவி பேராசிரியர் எப்படி தேர்ந்தெடுக்க அப்படின்னாக்கா ஒரு போட்டித் தேர்வு மூலம் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 29 இருந்துச்சு. அதுக்கான டேட்டை வந்து ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய மாநில தகுதி தேர்வு உதவி பேராசிரியர் பண்ணிட்டு மாநில தகுதி தேர்வு அதுவும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 29 லாஸ்ட் டேட் இருந்துச்சு. இப்போ இது ரெண்டுக்குமான ஒரு பத்திரிகை செய்தியாக தான் இன்றைக்கி வந்து ஆசிரியர் தேர்வார் 2 பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 1 by 1 பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து டேட் எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பத்திரிகை செய்தியில் என்ன கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆசிரியர் தேர்வார் இந்த போட்டித் தேர்வுக்கான நேரடி நியமனத்துக்கான அறிவிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 14/3/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ டேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 29/4/2023 ஆன்லைன் 29/4/2024 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த லாஸ்ட் டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் அப்ளை பண்ணலன்னு கோரிக்கை வச்சிருந்தால இந்த 15/5/2024 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தி. இப்போ டேட் வந்து இன்னொரு 15 நாள் வந்து தள்ளி போகுது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் யார் அப்ளை பண்ணாமல் இருக்கோ அப்ளை பண்ணிங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் இதுக்கு இப்போ என்னுடைய நினச்சின்னாக்கா எனி பிஜி டிகிரி ப்ளஸ் அது கூட ஒரு பிஹெச்டியோ அல்லது நெட் ரெட்டோ முடிச்சிருந்தால் போதும் அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்தா இன்னொரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க. என்னென்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரா பல்கலை நடத்தக்கூடிய மாநில தகுதி தேர்வு அது இப்போ இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் 29/4/2024 தான் லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் எக்ஸாம் நடக்குது. இந்த போட்டித் தேர்வு இந்த காலேஜ் டிஆர்பி போஸ்ட்டுக்கான போட்டித் தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்குது. அப்போ இந்த டிஎன் செட்டில் விண்ணப்பிச்சவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலேஜ் டிஆர்பி போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் கோரிக்கை வச்சாலும் அதையும் இங்கே வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அந்த டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. சார் இதுக்கான அந்த சர்க்குலர் என்றைக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா 27/4/2024 இந்த டேட்டில் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த டிஎன் செட் 2024 தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி நடத்தின எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 29/4/2024 லாஸ்ட் டேட்டு. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் நடக்குது. சரி, அப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க இந்த காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலான்னு மட்டும் ஒரு டீட்டெயிலில் கொடுத்துருக்குறாங்க. பட் அவங்க காலேஜ் அப்ளை பண்ண மட்டும் போதாது, இவங்க வந்து மெயினாக அந்த ரிட்டன் எக்ஸாமும் எழுதலாம். இந்த காலேஜ் டிஆர்பி ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு அவங்க இன்டர்வியூ போகும்போது அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த டிஎன் செட்டு பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டிஎன் செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய போகிறதுக்கு முன்னாடியே அவங்க மேக்ஸிமம் ரிசல்ட் விட்டுருவாங்க. அதுக்குள்ளேயே யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து ஃபர்தராக எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு எலிஜிபிள். அப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க அந்த காலேஜ் டிஆர்பியில் சப்போஸ் அந்த கட் ஆஃப் மார்க்கில் வந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. அவங்க அந்த டிஎன் செட் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்லேயே கன்சிடர் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அது இல்லாமல் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்க இன்டர்வியூ போகிறதுக்கு அவங்க எலிஜிபிள். சரிங்களா? அப்போ இந்த டிஎன் செட்டில் அப்ளை பண்ணால் மட்டும் எலிஜிபிள் கிடையாது. அப்ளை பண்ணவங்க எழுதலான்னு மட்டும்தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அப்ளை பண்ணவங்க நீங்கள் காலேஜ் டிஆர்பி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்போ பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். அவங்க வந்து டிஎன் செட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கூடவே இந்த காலேஜ் டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட சிலபஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 90% எல்லாம் ஒன்று தான். டிஎன் செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் வரும். இங்கே காலேஜ் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ஜெக்ட் டைப் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட் டைப்பில் வரும். உங்களுக்கு அதே சேம் மேஜரில் தான் வரப்போகுது. வேறு எதுவும் எக்ஸஸாக தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் மட்டும் கேட்பாங்க. அதை விட்டு அதர் மேஜர்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ரெண்டுக்கும் சேம் சிலபஸாக ஈஸியாக படிச்சிங்க அப்படின்னாக்கா செலக்ட் ஆகிடலாம். என்ன ஒன்று அப்படின்னாக்கா அந்த டிஎன் செட் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு ஃபர்தராக அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறதுக்கோ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் போகிறதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? அப்போ நீங்கள் காலேஜ் டிஆர்பியில் மார்க் நீங்கள் கட் ஆஃப் அதிகமாக எடுத்தாலும் இந்த டிஎன் செட்டில் நீங்கள் குவாலிஃபைடு ஆகலை அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? அதை பார்த்துங்க. அப்போ யாரெல்லாம் வந்து நீங்கள் டிஎன் செட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 15/5/2024 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் யாராவது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.